Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். எல்லாருமே என்கிட்ட நிறைய கேட்டுட்ருக்கிறது என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் அன்அகாடமிலே டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒய் அன்அகாடமி, ஏன் யூடியூப்பில் டீச் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கொஷினை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன் அன்அகாடமியில் நான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி திரும்ப அன்அகாடமியில் தான் டீச் பண்ண போகிறோம். அது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறேன். அன்அகாடமியில் டீச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய அன்அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வி ஹாவ் அ ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்கிட்ட பர்சனலாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. தட் இஸ் த ஃபோன் கால் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேச முடியும். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை நான் உங்ககிட்ட பர்சனலாக நம்ம 2 பேரும் பேசலாம். நீங்கள் என்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க டவுட்டை ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி இருக்கலாம், அவங்களும் அதில் கலந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு டவுட் செஷன் என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில் 10 o'clock, Sunday morning 10 o'clock I just planned. அந்த ஒரு செஷனில் நீங்கள் எல்லாருமே பேசணும். நீங்கள் ஒரு கமெண்ட் அனுப்புகிறீங்க, அந்த கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் மேபி பார்க்கலாம், நான் பார்க்காம இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கிலையும் மோர் தேன் 100 அல்லது 200 கமெண்ட்ஸ் கிட்ட வருது. எல்லாத்தையும் நான் பார்க்காம இருக்கலாம். மோஸ்ட்லி பார்த்துட்டு சம்டைம்ஸ் மிஸ் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணம் இருக்கப்போ உங்களுக்கு பர்சனலாக, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு இதுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப அது வேறு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். உங்களுக்கு இருக்க மாதிரி தான் உங்கள் ஏஜில் இருக்க இன்னொரு பசங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் ஹவுஸ் செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செஷனில் உங்கள் எல்லாரையும் ஜாயின் பண்ண வைக்கணும். அந்த செஷனில் ஜாயின் பண்ணி நம்ம பேசுகிறதுக்காக தான் அன்அகாடமியில் எடுக்கிறது. ஏன்னா அந்த கோடு போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நடக்கக்கூடிய ஓப்பன் ஹவுஸ் செஷன் லிங்க்கும் இன்றைக்கி காலையில் நடக்கக்கூடிய டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், அது இருக்கும்போது அடுத்தது என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் எங்களுக்கு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த 4 நாள் பார்த்திங்க அப்படின்னா 1 ஷார்ட் வீடியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 1 ஷார்ட் வீடியோ அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூஸாக டீச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் இருந்தனால தான் வரல. ஸோ இன்றைக்கோட 1 ஷார்ட் முடிய போகுது. டோன்ட் வரி, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயங்கள் அப்கமிங் வீக்ஸில் வரும். பப்ளிக் எக்ஸாமில் இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் அது நீங்கள் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, உங்களோட மார்க்கை நீங்கள் என்னை நம்பி தைரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. அன்டில் அன்லெஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிக்கலன்னா, நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்க் வரப்போகிறது உறுதி. நான் ரொம்ப கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறது கேட்டு படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக யூ கேன் ஹாவ் தட் மார்க். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மார்க் கிடைக்க போகுது. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி 11 o'clock டி அண்ட் எஃப் பிளாக்கு, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம ஓப்பன் ஹவுஸ் செஷன் ஒன்று இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் என்னோடய கோடு பிரைட்டுங்கிறத போட்டால் மட்டும்தான் வரும். இது அன்அகாடமிக்கான பப்ளிஷ்மெண்ட் கிடையாது. அன்அகாடமியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். அதில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதையே நம்ம மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அன்அகாடமியில் உங்களை மீட் பண்ண சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ லெட் அஸ் வெயிட். இப்போயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிமைண்டர் போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் மறந்துனா கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.